தூத்துக்குடியில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மினி டைட்டில் பூங்கா கட்டிடத்தின் சிறப்பம்சங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. 1998 ஆண்டு ஆகஸ்ட் 21 சென்னை தரமணையில் டைடல் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் இது மிக பெரும் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. 2000 ஆண்டு ஜூலை 4 தரமணி டைடல் பார்க் திறந்து வைக்கப்பட்டது. 2010 ஆண்டு ஆகஸ்ட் 2 63,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மீளவிட்டான் பகுதியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை திரையில் நாம் பார்த்து வருகிறோம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 63,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்கா கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து பார்வையிட்டு வருகிறார். மீளவிட்டான் பகுதியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இசக்கி ராஜா இணைப்பில் இணைக்கிறார். இசக்கி ராஜா, வணக்கம். தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். மேலும் அவருடன் எந்தெந்த அமைச்சர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தமிழக அரசு வந்து தொழில் வளத்தை பெருக்க வேலை வாய்ப்பில் அதிகரிக்க வந்து அரசு வந்து அறிவித்திருந்தது. அந்த அதாவது 8 மினி டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே சேலம், விழுப்புரம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து மினி டைட்டில் பார்க் அமைச்சிருக்கு. 4வதாக தற்போது மீளவட்டான் கிராமத்தில் வந்து இந்த மினி டைட்டில் பார்க் வந்து வேலைகள் வந்து முழுமையாக நடைபெற்று முடிந்து இன்று அதனை வந்து திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் வந்து தூத்துக்குடிக்கு வந்து இன்று மதியம் 1 மணி அளவில் வருகை தந்தார். அவருக்கு வந்து அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் கனிமொழி எம்பி, அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையிலான வரவேற்பு சிறப்பாக அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் வந்து தங்கியிருந்த முதல்வர் வந்து அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது வந்து டைட்டில் பார்க் வந்து கோரிக்கை வைக்கிறதுக்காக இந்த டைட்டில் பார்க் அமைந்துள்ள பகுதிக்கு வருகை தந்திருக்காரு. அதாவது இந்த டைட்டில் பார்க் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 32,50,00,000 மதிப்புல சுமார் இந்த மதிப்பீட்டுல வந்து 4 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கு. மினி டைட்டில் பார்க் பூங்கா கட்டடத்துல வந்து 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட சுமார் 1000 பேர் வந்து பணியாற்றக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு உணவகங்கள், பலதரப்பட்ட அதாவது வெவ்வேறு விதமான டைட்டில் பார்க் வளர்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து எல்லா விதமான உணவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு உணவகங்களும், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம், கருத்தாய்வு கூடம், அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் 24 மணி நேரமும் மின்சார வசதி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அதிநவீன உள்ளிட்ட அதிநவீன வசதிகள் வந்து டைட்டில் பார்க் வந்து தற்பொழுது வந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை முடிந்து தற்பொழுது இன்று சிறப்பு விழாக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து 2 புதிய நிறுவனங்களுக்கு வந்து ஒப்பந்த ஆணைகளும் முதல்வர் வழங்க இருக்கிறாரு. இந்த சிறப்பு விழா இந்த நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் பொறுத்த மட்டும் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் டிஆர்பி ராஜா ஆகியோர் வந்து பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாநகராட்சி மேயரும் வந்து மேயர் ஜெயன் பெரியசாமி வந்து இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த இதை வந்து திறந்து வைத்தது பிறகு இங்குள்ள என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றத தமிழக முதல்வர் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு அவர்களுக்கு வந்து இந்த விளக்கியும் கூறப்பட்டது. இது முடித்ததுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு தனியார் திருமண மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து நாளையும் வந்து முதல்வருடைய நிகழ்ச்சி வந்து தூத்துக்குடியில நடைபெற இருக்கிறது. இதுதான் தற்போது தூத்துக்குடியில் வந்து முதல்வர் பங்கேற்கக்கூடிய பல்வேறு தொகுப்பா இருக்குது.
விவரங்களுக்கு நன்றி இசக்கி ராஜா. கொண்டு வந்து நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழக காவலர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் சென்னையிலும் பிறகு கோவையிலும் துவங்கப்பட்டு அதற்கு பின்னர் சமீபத்தில் சென்னையில் இரண்டாவது டைட்டிலாக பட்டாபிராமில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களால் துவக்கப்பட்ட டைடல் பூங்காக்களை தொடர்ந்து தமிழகத்தில் டியர் 2 சிட்டிஸ், டியர் 2 டவுன்ஸில் தொழில் புரட்சி, குறிப்பாக ஐடி படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த வேளையில் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இந்த டைடல் நியோக்கள் மூலமாக ஏ கிரேட் நிறுவனங்களுக்கு இல்லாமல் அதற்கு அடுத்த இருக்கிறோம் அந்த நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையிலேயே வேலை வாய்ப்பு கிட்டும் என்ற அந்த வகையில் அவரது திட்டத்தினால், அவரது முயற்சியினால் உருவாக்கப்பட்ட டைடல் நியோக்கள் இன்று தமிழகத்தில் விழுப்புரம், தஞ்சை, அதேபோல் சேலத்தில் முழுமையாக செயல்பட துவங்கி இன்று 4வது டைடலாக, அதிலும் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம் என்றால் தென் தமிழகத்தில் முதல் டைடல் நியோவாக இன்று தூத்துக்குடியில் இந்த டைடல் நியோ துவங்கப்படுகிறது. இந்த டைடல் நியோ உருவாக்குவதற்கு மேலும் ஒரு காரணம் இருக்கு. மாண்புமிகு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்களது அவரது முயற்சியினால் அன்றைய தொழில்துறை அமைச்சராக திகழ்ந்த நமது இன்றைய மாண்புமிகு நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களிடம் போய் நிதித்துறை அமைச்சர் அவர்களிடம் அவர்கள் அணுகி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த கோரிக்கையை வைத்ததன் பலனாக இன்று தூத்துக்குடிக்கு இந்த டைடல் நியோ கிடைத்திருக்கிறது என்று மீண்டும் ஒரு சிறப்பான தகவல். இதை தாண்டி இது முடித்த கையோடு அடுத்தது எப்போ கட்ட போகிறேன் என்று மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து வெகு விரைவில் தூத்துக்குடியில் அடுத்த டைடலும் வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. இந்த டைடல் நியோவை பொறுத்தவரை 4.16 ஏக்கர் பரப்பளவில் 32.5 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட இந்த டைடலில் ஆயிரக்கணக்கான பேருக்கு, ஆயிரத்துக்கும் மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏற்கனவே நான் சொன்னது போல அனௌன்ஸ் பண்ணி திறப்பு விழாவிலேயே ஃபுல்லான ஒரு டைடலாக இந்த டைடல் இப்பொழுது திறக்கப்படுகிறது. முழுமையாக ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு டைடல். நான் சொல்வது போல 234.5 கோடி 234 கோடி செலவு செய்து 7 நகரங்களுக்கு, விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், காரைக்குடி ஆகிய 7 பகுதிகளுக்கு, 7 நகரங்களுக்கு இந்த டைடல் நியோ கட்டப்பட்டு வருகிறது. 234 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். நிச்சயமாக 234 தொகுதியில் உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு ஐடி துறையில் கிடைப்பதற்கான பணியை இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். முழுமையாக நிரம்பி வழிகிறது ஏற்கனவே டைடல் நியோ. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். மேலும் பல டியர் 2 சிட்டிஸில், டவுன்ஸில் இது போன்ற டைடல் நியோக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிலவி வருகிறது. மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இறுதியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடர். அந்த காலத்திலும் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட்டு மக்களை மீட்டவர் திராவிட நாயகன் அவர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், இருவரும் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து களத்தில் இறங்கி இந்த மக்களை பாதுகாத்தார்கள். பேரிடர் காலம் முடிந்த 2 மாதங்களில்
வின்ஃபாஸ்ட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்து மிகப்பெரிய தொழில் புரட்சியை உருவாக்கியவர் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள். அப்போ அந்த வின்ஃபாஸ்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது அறிவிப்பாங்க, நடக்காது, எங்கேருந்து வரப்போகுது, இந்த இவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் சவுத் தமிழ்நாட்டுக்கு, தென் தமிழகத்தில் இந்த இடத்துல தூத்துக்குடியில் எப்படி வரும், இதெல்லாம் நடக்குமா, நடக்காது, அறிவிப்பாங்க, அதோடு நிற்கும்னு சொன்னாங்க. இன்று அந்த நிறுவனத்தின் அந்த கட்டுமான பணிகளை நான் மேற்பார்வையிட்டு தான் வந்திருக்கிறேன். மிக பிரம்மாண்டமான வேகத்தில் தலைவர் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேகம், அந்த வேகத்தில் அங்கே பணிகள் நிறைவடைந்திருக்கு. இன்னும் சில மாதங்களில் அங்கே திரைப்படாவே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொன்னதை செய்யும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி தென் தமிழ்நாட்டுக்கு உண்டு, குறிப்பாக தூத்துக்குடிக்கு உண்டு. அடுத்ததாக திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாம் காத்திருக்கிறது என்று கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த டைடல் திறக்க இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து தூத்துக்குடி தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டானில் 32.50 கோடி ரூபாய் செலவில் 63,000 சதுர அடியில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள தென் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்காவை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலவிட்டானில் அமைக்கப்பட்டுள்ள தென் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்காவின் திட்ட விளக்க காணொளியை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியினை மேம்படுத்த நிலை 2 மற்றும் நிலை 3 ஆகிய நகரங்களில் 8 மினி டைடல் பூங்காக்கள் அமைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. தற்போது முத்து நகரமான தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தாலுகா மீளவிட்டான் கிராமத்தில் ரூபாய் 32.50 கோடி மதிப்பீட்டில் 63,000 சதுரடி பரப்பளவில் தரைதளம் மற்றும் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டிடத்தில் சுமார் 650 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் குளிர்சாதன வசதிகள், ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு, 24/7 பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிப்பதோடு சமூகத்தின் பொருளாதாரமும் மேம்பட உதவுகிறது. இக்கட்டிடத்தை திறந்து வைத்த திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மினி டைடல் பூங்காவில் அமைய உள்ள புதிய நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணைகளை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக புரோட்டோகோத் ஐஎன்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சிஇஓ திரு முரளி அவர்களையும் சிடிஓ திரு ராஜேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக ப்ரோ ஒன் ஹெல்த் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இட ஒப்பந்த ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அரசு செயலாளர் திரு அருண்ராய் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாநிலத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சி என்ற கொள்கையின்படி தமிழ்நாட்டின் தென் பகுதியான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டைடல் பூங்காவை சிறந்து வைத்து நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு ஆணைகள் வழங்கி சிறப்பித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், MD டிட்கோ, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும், இந்நிகழ்ச்சி சிறப்பாக முறையில் அமைந்திட அயராது உழைத்த டிட்கோ மற்றும் டைடல் பார்க் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட காமராஜ் கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தூத்துக்குடியில் 63,000 சதுரடியில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தமிழகத்தில் 8 டைட்டில் பார்க்குகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 4வது டைட்டில் பார்க்காக தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதியில் 32.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தமிழகத்தில் 8 டைட்டில் பார்க்குகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 4வது மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 32.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தூத்துக்குடியில் 63,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மினி டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் பங்கேற்று அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் TRP ராஜா டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர்.